ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம இப்ப கேட்க போறது எழுத்தாளர் ரதி அவர்களின் ருத்ரனின் உயிர் ரோஜா கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ. வாங்க கதைக்குள்ள போகலாம். ருத்ரனின் உயிர் ரோஜா அத்தியாயம் 17. கோவிலில் இருந்து நேராக தேவ் இப்போது வசிக்கும் வீட்டிற்கு அனைவரும் வந்திருந்தனர். மற்றவர்கள் சாதாரணமாக இருக்க அசோக்கிற்கும் தீரனுக்கும் வீட்டை பார்த்து அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாக இருந்தது. தேவை தனியாக அழைத்து வந்தவர்கள், தேவ், நீ இந்த வீட்டில் வசிக்கிறாய்? வாட்ஸ் ஹேப்பனிங் தேவ்? ஐ கான்ட் பிலீவ் இட் என்று அசோக் அவனிடம் கேட்க, அசோக், நீ நினைப்பது போல் இந்த வீடு சாதாரண வீடாக வேண்டும் என்றால் இருக்கலாம். ஆனால் இந்த வீட்டிற்கு வந்ததற்கு பிறகுதான் என் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடந்தேறியது. என்னை பொறுத்தவரை வசதியான வாழ்க்கையை விட இந்த வாழ்க்கையில் தான் அனைத்துமே எனக்கு கிடைத்தது. அப்போ இங்கேயே காலமெல்லாம் இருந்து விடலாம் என்று முடிவு செய்துவிட்டாயா தேவ்? பல லட்சம் தொழிலாளிகள் உன்னை நம்பித்தான் இருக்கிறார்கள், மறந்துட்டியாய நீ? அங்கு நீ வந்தால்தான் எல்லோருக்குமே நல்லது என அசோக் சொல்லி முடிக்க, எனக்கு எல்லோரை விடவும் ரோஜா தான் முக்கியம் அசோக். அவகிட்ட உண்மைய சொல்லி அவளையும் என் கூட கூட்டிட்டு தேவா அங்க வருவேன். அவளுக்கு பிடிக்கலன்னா அவளோட ருத்ரனா இந்த வீட்லயே காலமெல்லாம் இருந்துடுவேன். எனக்கு அவ மட்டும் போதும். என் வாழ்க்கைய அழகா மாற்றியவள் அவள்தான். என்னால் அவளை விட்டு கொடுத்துதான் அந்த வசதியான வாழ்க்கையே எனக்கு வர வேண்டும் என்றால் அந்த வசதி எனக்கு தேவையே இல்லை. இல்லை அண்ணா, அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். சீக்கிரமே உங்களை பற்றி தெரிந்து கொண்டு ரோஜா முழுமையாக உங்களை ஏற்றுக்கொள்வாள். அப்படி ஏற்றுக்கொண்டதும் நீங்கள் அங்கு வந்து விட வேண்டும் என்று அன்பாய் தீரன் அவனிடம் கூற, அவனும் அதற்கு தலையை சரி என்பது போல் அசைத்தவன். மேரி அழைக்கவே அவரை நோக்கி மூவரும் சென்றனர். ரோஜாவையும் தேவையும் தன் அருகில் அமர்த்தி கொண்டவர் ரோஜாவின் கைகளை பிடித்து, ரோஜா, இனி தேவ் தான் உனக்கு எல்லாமே. நீயும் தேவும் எப்போதும் சந்தோஷத்தை மட்டுமே ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ள வேண்டும் என மேரி அம்மா கூற, அவளும் வெட்கத்தோடு தலையை ஆட்டினாள். ரோஜா, இன்னொன்னு கேட்பேன், எனக்காக செய்வியா என மேரி அம்மா கேட்க, அவரை தலை நிமிர்த்தி பார்த்தவள், என்ன மேரி அம்மா இப்படி கேட்டுட்டீங்க? என் அம்மா இருந்தா கூட என் ஆசையை நிறைவேற்றிருப்பாங்களான்னு தெரியாது. நீங்க எது சொன்னாலும் நான் மறுக்காம செய்வேன். சொல்லுங்க மேரி அம்மா என அவள் கூற, ரோஜா, நீ எந்த சூழ்நிலையிலும் தேவை விட்டு பிரிய மாட்டேன்னு என் தலையில அடிச்சு சத்தியம் செய் என்று கூறினார். அதை பார்த்து கொண்டிருந்த ஆண்களுக்குமே ரோஜா என்ன செய்ய போகிறாள் என்று ஆவலோடு பார்க்க, தேவோ ஒருவித படபடப்புடன் ரோஜாவை நோக்கினான். ரோஜாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. நான் ஏன் ருத்ரனை விட்டு பிரிய போகிறேன்? ஏன் மேரியம்மா இது போல் சத்தியம் செய்ய சொல்கிறார் என குழம்பியவள் அவர் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என எண்ணி, மேரியம்மா, எந்த சூழ்நிலையிலோ என்ன காரணமாக இருந்தாலும் என் ருத்ரனை என் உயிரே போனாலோ நான் பிரிந்து போக மாட்டேன் என அவர் தலையில் கை வைக்க, மற்றவர்களை விட தேவிற்கு இந்த வார்த்தை அவள் வாயில் இருந்து கேட்டதும் தன்னையும் அறியாமல் அனைவரும் இருப்பதை மறந்தவன் ரோஜாவின் கன்னத்தை தன் இரு கைகளிலும் தாங்கி பிடித்தவன், இந்த வார்த்தை போதுண்டு எனக்கு என கூறிக்கொண்டே அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். மற்றவர்களும் மேரி அம்மாவும் அவர்களுக்கு தனிமை கொடுக்க எண்ணி விடை பெறுகிறேன் என்று ரோஜாவிடமும் தேவிடமும் கூறி மேரி செல்கிறேன் என சொன்னவுடன் ரோஜா அவரை கட்டிப்பிடித்து அழுதாள். ரோஜா, ஏன் அலற என அவர் கேட்க, தெரியல மேரியம்மா, உங்களை விட்டு எப்படி நான் இனிமே இருக்க போறேன் என எனக்கே தெரியலையே என்று அவள் கூற, இனிமே உன் வாழ்க்கையில நீ அழவே கூடாது ரோஜா. உனக்கு துணையாகத்தான் தேவ் இருக்கிறார் அல்லவா? நீங்க 2 பேரும் இனிமே சந்தோஷமா இத ஒத்துமையுடன் இருங்க, அது மட்டும் எனக்கு போதும் என கூறி அனைவரும் விடை பெற்றனர். தீரன் விடை பெற போகும் சமயம் தேவ் அவனை தனியாக அழைத்து, நாளை கல்லூரியிலிருந்து போகும் சுற்றுலாவிற்கு நீயும் வந்து சேர் என கட்டளையாக கூறும். அவனும் தலையை மட்டும் ஆட்டி சிரித்துவிட்டு, கண்டிப்பா வரேன் பாஸ், சாரி அண்ணா, இப்போது ஏன் அதையெல்லாம் நினைக்கிறீங்க, சந்தோஷமா இருங்க என அவன் கையை பிடித்து குலுக்கிவிட்டு அவன் சென்றான். இருவருக்கும் வாழ்த்து கூறியவர்கள் அவர்களிடமிருந்து விடை பெற்று சென்றனர். அவர்களை எல்லாம் வழி அனுப்பிவிட்டு அவன் வீட்டுக்குள் வந்து பார்க்க ரோஜாவை காண சென்றான். காலையில் உடுத்தி இருந்த புடவையை மாட்டிவிட்டு மிகவும் சாதாரண புடவை எடுத்து உடுத்தி கொண்டு தன்னுடைய ருத்ரனுக்காக காத்திருக்க, அவளின் காத்திருப்பை பொய்யாக்காமல் அவனும் வந்தான். அவன் அறைக்குள் வந்து தாளிட தன் மனதுக்கு பிடித்தவனாய் இருந்தாலும், இதற்கு முன் அவனோடு இதே அறையில் இருந்திருந்தாலும் இன்று ஏனோ ஒரு படபடப்பாகவே அவளுக்கு தோன்றியது. பற்றாக்குறைக்கு அவன் அறையை தாழ்பால் போட்டுவிட்டு அவனை நெருங்க
நெருங்க நெருங்க வெக்கம் வேறு அவளை பிடுங்கி தின்றது. அவளை புடவையில் பார்த்தவன் தடுமாறவே செய்தான். மற்ற உடைகளை விட புடவை அவள் அங்கங்களை அப்பட்டமாக எடுத்து காட்டியது. பற்றாக்குறைக்கு அவள் இடைவேறு நன்றாகவே அவன் கண்களுக்கு விருந்தளித்தன. கிறக்கம் கொண்டு அவளை நெருங்க அவன் அருகில் வந்ததும் அவள் மேரியம்மா சொன்னதை போல் அவன் காலில் விழப்போகும் சமயம் அவள் தோளை தொட்டு வேண்டாம் என்று தலையை ஆட்டினான். அவன் அவளை நெருங்க நெருங்க அவள் பின்னால் சென்று கொண்டிருந்தாள். ஒரு கட்டத்தில் அவன் பிடிக்கலையா என ஒரு வார்த்தை தான் கேட்டிருந்தான். அந்த வார்த்தை பொறுக்காதவள் அவனை 2 எட்டில் வந்து தாவி அணைத்து கொண்டாள். அவள் அருகில் வந்து அணைத்ததும் அவனும் அவளை மிக மிக இறுக்கமாக அணைத்து கொண்டான். அவள் கழுத்தில் அவனின் முகம் வைத்து அழைத்த மல்லிகை பூவின் மனமும் அவளின் மேனியும் மனமும் சேர்ந்து அவனுக்கு மிகவும் அவஸ்தையான போதையாக இருந்தது. அவள் காதலியே வந்து முத்தமிட்டவன் ஐ லவ் யூ டி என சொல்லிக்கொண்டே அவளின் முகத்தில் முத்தம் கொடுக்க பின்னவளுக்கோ வெட்கத்தில் உடம்பெல்லாம் கூசியது. தன் உணர்வுகள் தன் கட்டுப்பாட்டை மீறி செல்கிறது என்று எண்ணியவன் சற்று அவளை விட்டு விலகி அவளை பார்க்க அவள் கண்கள் எல்லாம் சிவந்து போயிருந்தது. அப்போதுதான் தன் என்ன செய்கிறோம் என உணர்ந்தவன் தன் தலையை அழுந்த கோதி உணர்வுகளை கட்டுப்படுத்தியவன் அவளை அழைத்து வந்து கட்டிலில் அமர வைத்தான். அவனுக்கு தெரிந்துவிட்டது, ரோஜா நேற்று இரவிலிருந்து இன்று இரவு வரை சரியான தூக்கம் இல்லாததால் அவள் கண்கள் அப்படி இருக்க தூக்கம் வருதா என அக்கறையோடு கேட்டான். ஆம் என அவள் தலையாட்ட சரி தூங்கலாம் வா என அவளை அப்படியே தூக்கி கட்டிலில் படுக்க வைத்து தானும் அவள் அருகில் அவள் கை மேல் கை போட்டு படுத்துக் கொண்டான். தூங்குடி, காலையில சீக்கிரமா எழுந்து சுற்றுலா செல்வதற்கு தயாராக வேணும். இப்போ ரெஸ்ட் எடு, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் என சொல்ல அவளும் அவன் நெற்றியில் அவளாகவே விரும்பி ஒரு முத்தத்தை பதித்து விட்டு படுத்தவள் சிறிது நேரத்திலேயே அசதியில் தூங்கிவிட அவள் கொடுத்த முத்தம், அவளின் அணைப்பு, அவளின் பாசம் என அனைத்தும் சேர்ந்து அவனுக்குத்தான் தூக்கம் எட்டாக்கணியாக இருந்தது. தன்னவள் இப்படி அருகில் இருந்து ஒரு கணவனாக பெரும் அவஸ்தையாக இருந்தது அவனுக்கு. அப்போதுதான் அவனுடன் தான் அவளின் சம்மதம் இல்லாமலேயே அவளை நெருங்கியது தவறா? என்னை பற்றி எல்லா உண்மையும் தெரிந்ததற்கு பிறகுதான் இனிமேல் அவளை நான் நெருங்க வேண்டும் என முடிவெடுத்து கொண்டான். குழந்தை போல் தூங்கிக் கொண்டிருந்தவளின் நெற்றியில் ஒரு முத்தத்தை அழுத்தமாக பதித்துவிட்டு தானும் அவளின் மேல் கை போட்டு படுத்துக் கொண்டான். காலை அழகாக விழுந்தது. முதலில் ரோஜா தான் கண் விழித்தாள். அப்போதுதான் இரவு நடந்தது எல்லாம் நினைவு வந்து அவளின் உதட்டில் சிரிப்பை தந்தது. தன்மேல் கையை போட்டபடி படுத்துக் கொண்டிருந்த கணவனை பார்த்து ரசித்துக் கொண்டு இருந்தாள். தூங்குகிறான் என நினைத்தவள், சாரி ருத்ரா, உன்கிட்ட நிறைய பேசணும்னு நினைச்சுதான் காத்திருந்தேன். ஆனா நேத்து அது முடியாம போயிருச்சு. ஐ லவ் யூ ருத்ரா என அவள் சொன்ன மறுகணம் அவளை அள்ளி தன்மேல் போட்டுக்கொண்டு ஐ லவ் யூ டி என அவனும் பதிலுக்கு கூறினான். நீங்க தூங்கலையா என அவள் வெக்கப்பட்டு கொண்டே கேட்க, பக்கத்துல இவ்வளவு அழகான பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு எப்படி தூங்க முடியும் என அவளை வம்பலுக்க அவன் நெஞ்சிலேயே அவள் அடிக்க, அடிக்காதடி ராட்சசி. அவள் பதறி அச்சோ வலிக்கதா என கேட்க, இல்ல அங்கதான் நீ இருக்க, உனக்கும் வலிக்கும் இல்லையா என அவன் கூற அவன் பதிலில் சிரித்து கொண்டே தன்னவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள். இப்படியே காலம் எல்லாம் இருந்துவிடக் கூடாதா என அவனுக்கு தோன்றியது. அப்போதுதான் அலாரம் அடிக்க இருவரும் நேரமாகிவிட்டதா என பதறிக்கொண்டு எழுந்தனர். ரோஜா ருத்ரனின் கையை பார்க்க இன்னும் அவன் கையில் உள்ள காயம் பாதி ஆறியும் ஆறாமலும் இருக்க அவன் கையை பிடித்தவள், ருத்ரா இது எப்படி ஆச்சு, என்கிட்ட எதுவுமே சொல்லலையே என தயங்கி தயங்கி கேட்க அவள் கேட்ட கேள்விக்கு பதில் கூறாமல், சீக்கிரம் ரெடியாகுமா, நம்ம 2 பேரும் கிளம்பணும் இல்லையா என பேச்சை மாட்டினான். அவனுக்கு காஃபி போடலாம் என்று கிச்சனை நோக்கி போக அவளின் பின்னால் வந்து அணைத்து கொண்டவன், மேடம் எங்க போறீங்க, ரெடியாகத்தானே சொன்னேன் என்று தேவ் அவளிடம் கேட்க, இல்ல உங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம்னு தான் வந்தேன் என கூறியிருந்தாள். திடீரென வயிற்று பிடித்து கொண்டு சிரித்தவனை பார்த்து, என்ன ஆச்சு ருத்ரா என கேட்க, நேத்து என்கிட்ட மேரியம்மா உன சொன்னாங்க, உனக்கு சுடுதண்ணி கூட வைக்க தெரியாதாமே என அவளை பார்த்து சிரித்து கொண்டே கேட்க அவளும் ஆமாம் என தலையை ஆட்டினாள். ஆனா நான் சீக்கிரமே கத்துப்பேன் என அவள் கூறியவுடன் அவள் தலையில் கை வைத்து தடவியவன், நீ இப்போ படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் செஞ்சா போதும், இதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என கூறினாள். நீ என்னோட பொண்டாட்டிடி, உன்னை ஒரு நாளும் கஷ்டப்பட விட மாட்டேன் என கூறியவனை கண்கள் கலங்க பார்த்து கொண்டு இருந்தாள். ஓகே நீ போய் குளிச்சுட்டு வா, ஆனா ரோஜா இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் புடவை மட்டும் கட்டாம வேற ஏதாவது ட்ரெஸ் போட்டுக்கோ என கெஞ்ச கேட்டான். அவனுக்கு புடவை தான் பிடிக்கவில்லையோ என தவறாக நினைத்து கொண்டாள்.
ஓகேமா, நீ போய் ரெடியாகி வா, நான் ஏதாவது செஞ்சு வைக்கிறேன் என அவள் அவனுக்காக வேலையில் இறங்கினான். அவன் வீட்டில் சமைப்பதற்காகவே 4-5 வேலையாட்கள் இருப்பார்கள். ஆனால் இங்கு எந்த வசதியும் இருக்கக்கூடாது என எண்ணியவன் அவனாகவே நாட்கள் போக போக ஓரளவுக்கு நன்றாகவே சமைக்க கற்றுக்கொண்டிருந்தான். சற்று நேரத்தில் அவளும் குளித்து முடித்து விட்டு பாத்ரூம் கதவை திறந்து தலையை மட்டும் எட்டி பார்த்தாள். அங்கே தேவ் இருப்பதற்கான அறிகுறிகள் இல்லாமல் போகவே அவள் வெளியில் வந்தாள். அவளுக்கு பாத்ரூமில் உடைமாற்றி பழக்கம் இல்லை. எப்போதும் தன் அறையில் தான் உடைமாற்றுவாள். வெறும் துண்டை மட்டும் உடம்பில் சுற்றி வந்து அறையின் கதவை தாளிட போகும் சமயம் உள்ளே வந்திருந்தான் தேவ். அந்த நிலையில் தன் மனைவியை பார்த்தவனுக்கு திடீரென உடலில் வியர்வை வழிய தொடங்கியது. எதிரிகளை கண்டு கூட நடுங்காதவன் ஓரிரு நிமிடங்கள் அவளை அந்த கோலத்தில் பார்த்ததும் உடம்பில் சிறு அதிர்வை உணர்ந்தான். அவளும் அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து நிற்க அவனும் அவளை பார்த்து கொண்டே நின்றிருந்தவன் என்ன நினைத்தானோ மறுபுறம் திரும்பி இதுவரை உள்நிறுத்தி அடக்கி வைத்திருந்த மூச்சை வெளியில் விட்டான். ஐயோ, நானே கண்ட்ரோல்ல இருக்க வேணும்னு நினைச்சாலும் இவனை விட மாட்டா போலயே என புலம்பி அவன் அவ்விடத்தை விட்டு வெளியில் சென்றான். ஆனால் அவனுக்கு தெரியவில்லை, சீக்கிரமே அவன் எண்ணமெல்லாம் தவிடி பொடியாக போவதை. சந்தோஷமான பயணத்தை நோக்கி இருவரும் செல்ல தயாரானார்கள். அத்தியாயம் 18. ரோஜாவிற்கு இட்லி என்றால் மிகவும் பிடிக்கும் என்று மேரியம்மாவிடம் தெரிந்து கொண்ட தேவ் அவளுக்காக இட்லி செய்து அதற்கு 2 வகை சட்னிகளையும் செய்து வைக்கவும் அவள் ரெடியாகி வரவும் சரியாக இருந்தது. ரோஜாவை பார்த்தவன் அவள் அழகில் சில நிமிடம் தன்னை மறந்து அவளை பார்த்து கொண்டே இருக்க ரோஜா தேவின் அருகில் வந்து அவனை லேசாக அணைத்துக் கொண்டாள். என்னாச்சு ருத்ரா, ஏன் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க என அவள் கேட்டவுடன் தான் சுய நினைவுக்கு வந்தவன் அவன் கைகளை பிடித்து அன்று ரோஜா கோபத்தில் வீட்டு வாசலில் வைத்து சென்ற வளையல்களை இப்போது அவளின் கையில் போட்டு விட்டான். ருத்ரா, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லுமா, என்கிட்ட என்ன கேட்கணும் என அவள் கைகளுக்கு வளையல் போட்டு கொண்டே கேட்க, அன்று ஏன் என்கிட்ட பஸ்ல அப்படி பேசுனீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல ருத்ரா. நீங்க நினைச்சிருந்தா நேத்து நைட்டு என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாமே. ஆனா நீங்க என் உடலை விட என் மனசை புரிஞ்சு கொண்டுதான் நடந்துட்டு இருக்கீங்க. பிறகு ஏன் அன்னைக்கு மட்டும் அந்த மாதிரி பேசுனீங்க என அவள் கேள்வியாய் கேட்டுக்கொண்டிருக்க அவளை டைனிங் டேபிளில் அமர வைத்தவன், நீ கேட்கும் கேள்விகளுக்கும் உனக்கே தெரியாத கேள்விகளுக்கும் பதில் சுற்றுலாவிற்கு சென்று விட்டு இந்த வீட்டுக்கு வருவதற்குள் கண்டிப்பா சொல்றேன் என அவன் சாதாரணமாக சிரித்து கொண்டே சொன்னாலும் அவன் மனதில் நெருப்பாய் இருந்து கொண்டிருந்தது. அவளும் அதற்கு மேல் அவனை கஷ்டப்படுத்த விரும்பாதவள் நின்று கொண்டிருந்த அவனையும் தன் அருகில் அமர வைத்தாள். இருவரும் சேர்ந்து சாப்பிடலாம் ருத்ரா என அவன் செய்து வைத்த உணர்வை பார்க்க தான் செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் தனக்காக அதுவும் பிடித்த உணவாக செய்து வைத்திருக்கிறானே என அவள் கண்கள் கனக, என்னுடைய ரோஜா இனி என்றுமே அழக்கூடாது என அவன் சொன்ன மறுகணம் அவள் கண்களை துடைத்துக் கொண்டவன் தன் பிளேட்டில் இருந்த இட்லியை எடுத்து அவள் சாப்பிட போகிறாள் என பார்த்து கொண்டிருந்தவன் வாயில் திணிக்க இப்போது கண் கலங்காத குறையாக தேவ்தான் அவளை பார்த்திருந்தான். அவனும் அவளுக்கு ஊட்ட இருவரும் தன் அன்பை ஒருவருக்கொருவர் கொடுத்து கொண்டே இருந்தனர். சாப்பிட்டு முடித்தவுடன் அவளுக்கு தேவையான துணிமணிகளை அவனே அவளுக்கு பேக் செய்ய உதவி செய்து கொண்டு இருந்தான். இப்போது இருவரும் ரெடியாகி காலேஜ் நோக்கி சென்று கொண்டிருந்தனர். நானும் எங்கெல்லாமே தேடிட்டேன், எங்க போனா அந்த தேவ் என ராஜா தனிமையில் குழம்பிக் கொண்டிருக்க எப்படியாவது அவனை கண்டுபிடிக்க வேண்டும். ஆனா அது எப்படி என யோசித்துக் கொண்டிருந்தவன் மூளை நீண்ட நேர யோசனைக்கு பிறகு வேலை செய்ய ஆரம்பித்தது. தன் ஆட்களை எல்லாம் அழைக்க அவன் அழைப்பை கேட்டு அவன் ஆட்கள் அந்த இடத்திற்கு ஓடி வந்து அவன் முன் வரிசையாக நின்றனர். எஸ் பாஸ், சொல்லுங்க என ஒருவன் கேட்க இப்போதுதான் ஒரு யோசனை கிடைச்சது. இத்தனை நாள் நம் தேவ தேடிதான் அலைஞ்சோம், நம்மளால கண்டுபிடிக்காம போயிருச்சு. தேவ இருக்கிற இடம் மற்றவங்களுக்கு தெரியலனாலும் கண்டிப்பா தீரனுக்கு தெரியாம இருக்காது. இப்போ நீங்க எல்லாரும் ஃபாலோ செய்ய வேண்டியது தீரனைத்தான். ராணா அடியாட்களிடம் கட்டளையாக கூற ஓகே பாஸ் என சொன்னவர்கள் அவர்களின் வேலையை பார்க்க தயாராகி வெளியே கிளம்பினர். தான் நினைத்தது நடக்க போகிறது என அறிந்த ராணா அந்த இடமே அதிரும் அளவிற்கு சிரித்தான். முதல் முறையாக தன் கணவனோடு பைக்கில் காலேஜ் நோக்கி சென்று கொண்டிருந்தாள் ரோஜா. பைக்கின் கண்ணாடியில் பின்னால் அமர்ந்திருக்கும் தன் மனைவியை அவன் பார்வையால் ரசித்துக் கொண்டே வர வெட்கத்தில் அவன் தோளிலேயே முகம் புதைத்து கொண்டாள். திடீரென அவன் தோளில் பதிந்திருந்த அவள் கையை எடுத்து
அவன் நெஞ்சில் வைத்து அழுத்தி பிடித்து கொண்டான். இதை எதிர்பார்க்காதவள் மேலும் மேலும் வெட்கத்தில் முகம் செவந்து விட அதை கண்ணாடி வழியே பார்த்தவனின் உதட்டில் சிரிப்பும் தோன்றியது. சற்று நேரத்தில் காலேஜ் வந்துவிட ரோஜா அனைத்து மாணவர்களும் வந்தவுடன் பயணத்தை தொடங்க ஆரம்பித்து விடலாம் என அவளிடம் கூற சரி என தலையாட்டினாள். ருத்ரா என அழைத்தவள் தயங்கிக் கொண்டே ஏதோ சொல்ல வர, என்னாச்சிடி, என்கிட்ட உனக்கு என்ன தயக்கம், எதுவா இருந்தாலும் சொல்லு என அவன் அன்போடு கேட்க, உங்க கையில இருக்கிற காயம் இன்னும் சரியாகலையே, போக 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 பயணத்துல நீண்ட நேரம் பஸ் ஓட்டணுமே, அதான் என் கவலையே ருத்ரா என கூறியவளை உற்று நோக்கியவன், இதை போல் உண்மையில் உள்ள அன்பு வார்த்தைகளை கேட்டு 17 வருடமாகுது. அவன் கைகளை பிடித்து தன் கன்னத்தில் வைத்துக் கொண்டவன், எனக்கு ஒன்னும் இல்லடி, நீ கவலைப்படாதே என அவன் அவளுக்கு சொன்னாலும், உன்னோடு போகும் இந்த சந்தோஷமான பயணத்தை நினைத்தால் இந்த கையில் உள்ள காயம் எல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லடி என மனதில் நினைத்து கொண்டான். இப்போது அவள் ஆடைக்குள் இருந்த தாலியை எடுத்து வெளியே தெரியும்படி போட்டவள் திருமணமானதை அனைவரிடமும் கூற வேண்டும் என ரோஜா முடிவெடுத்தவள் அவன் கைகளை பிடித்துக் கொண்டு காலேஜிற்குள் சென்றாள். தான் பழகிய அனைவரிடமும் இந்த செய்தியை கூறியவள் ஆசிரியர்கள், மாணவர்கள் என அனைவரும் அவளை வாழ்த்தினர், ஒருத்தியை தவிர. ரோஜாவும் தேவும் தனிமையில் நின்று கொண்டிருந்த நேரம் வைஷாலி என்ற 3ஆம் வருட மாணவி மட்டும் அவர்கள் அருகில் வந்தவள், என்ன ரோஜா, காலேஜ் கூட 1 வருஷம்தான் முடிச்சிருக்க, முழுவதுமா கூட முடிக்கல, அதற்குள்ள கல்யாணமா என சிரித்தாள். திருமணம் செய்து கொண்டாய், ஓகே, மாப்பிள்ளையாவது நல்ல வசதியானவன பண்ணிருக்கலாம் இல்லையா, போயும் டிரைவரை போய் கட்டிட்டு இருக்கியே என அவள் பொறாமையுடன் கூறினாள். அவள் ஏன் அப்படி பேசுகிறாள் என ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியும். 2 மாதங்களுக்கு முன் தேவின் அழகிலும் உடல் வலிமையான தேகத்தை பார்த்தும் தேவை விரும்புவதாக வைசாலி கூற, தேவோ உன்னை ஒரு காலமும் நான் அப்படி நினைக்கல, மற்றொன்று என் மனதில் நான் ஏற்கனவே ஒரு தேவதைய விரும்ப ஆரம்பித்து விட்டேன், அதனால என்ன தவறா நினைக்காதே என அவனும் அவளிடம் அமைதியாகத்தான் கூறினான். ஆனாலும் அவள் தன்னை மறந்து விட்டானே என்ற கோபம் அவள் மனதில் இருந்து கொண்டேதான் இருந்தது. அதைத்தான் இப்போது வார்த்தைகளில் கொட்டி கொண்டே இருந்தாள். சீனியர், நீங்க சொல்றது சரிதான், இவர் டிரைவர் தான், ஆனா என்ன அவர் மனதிலும் செயலிலும் மகாராணியா வச்சிருக்காருங்க. எங்க 2 பேரோட காதல் பயணத்தை பார்த்து வந்ததில்ல, எங்க 2 பேர்த்தோட காதலும் பணத்தை பார்த்து வந்ததில்ல, எங்க மனத்தை பார்த்து வந்தது. பிடிக்காம வசதியான ஒருவனை திருமணம் செஞ்சுட்டு நான் நொந்து சாவதை விட என் மனசுக்கு பிடிச்ச ஒருவனை திருமணம் செஞ்சா வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக இருப்பேன் என அவளுக்கு சரியான பதிலடி கொடுத்தாள் ரோஜா. இதை கேட்டுக்கொண்டிருந்த தேவ் தன் கைகள் 2ஐயும் சத்தமாக தட்டினான். ரோஜாவின் தோளில் கை வைத்து தன்னோடு அணைத்துக் கொண்டவன், மிஸ் வைஷாலி அவர்களே, நீங்கள் கேட்ட கேள்விக்கு என் மிஸ்ஸஸ் ரோஜா ருத்ரதேவன் அருமையாக பதிலளித்தாள். நான் எதுவும் சொல்லவில்லையே என நினைக்கிறீங்களா வைஷாலி? இதற்கான பதிலை நான் சொல்வதை விட செயலில் மிக சீக்கிரமே நேரடியாக காமிக்க போகிறேன், கொஞ்ச நாள் காத்திருங்கள் என நக்கலையாக கூறியவனை வைஷாலி மட்டுமல்ல ரோஜாவும் புரியாமல் தான் பார்த்து கொண்டிருந்தாள். இப்போது வைஷாலியை மேலும் கடுப்பேற்றும் விதமாக, வாட்செல்லாம் போகலாம் என அவனை தன்னோடு அணைத்துக் கொண்டு அவ்விடத்தை விட்டு சென்றான் ருத்ரதேவன். வைஷாலி அவர்களை அவமானப்படுத்துவதாக நினைத்து இப்போது அவள் அவமானப்பட்டு அதே இடத்தில் நின்று கொண்டு இருந்தாள். சற்று நேரத்தில் கீர்த்தியும் வந்துவிட ரோஜாவையும் தேவையும் பார்த்து புன்னகை ஒன்றை உதித்தாள். ரோஜாவின் அருகில் வந்தவள், என்ன சும்மாதானே உன் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு அடிக்கடி சொல்வ, என்ன சொல்ல, ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற என ரோஜா கேட்டாள். அப்புறம் என்னடி, தேவண்ணனை விரும்பதா ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை என பொய்யாக கோபம் கொள்ள, இதை அறியாத ரோஜா கண்களில் கண்ணீர் வரப்போகும் சமயம் கீர்த்தியோ, ஹே ரோஜா, நான் சும்மா தாண்டி சொன்னேன், அதுக்கு ஏன் கண் கலங்குற என ரோஜாவின் கண்களை துடைத்து விட்டாள். இப்போதுதான் ரோஜாவுக்கு நிம்மதியாக இருந்தது. நீங்க திருமணம் செஞ்சு கொண்டது எல்லார விடமோ நான் தாண்டி மிகவும் மகிழ்ச்சி அடைஞ்சேன். என் தோழிக்கு ஒரு நல்லவர் கணவனாக அமைந்து விட்டார் என்று என கீர்த்தி ரோஜாவிடம் கூறி அவளை அணைத்து கொண்டாள். ஆமா, நேத்து அது நடந்துருச்சா என ரோஜாவின் காதில் மெதுவாக கேட்க, எதை கேட்கிறாள் என புரியாத ரோஜா, எது நடந்து விட்டதா என சத்தமாக கேட்டு வைக்க, ரோஜாவின் சொன்ன பதிலில் தன்னை மறந்து சத்தமாக சிரிக்க தொடங்கினான் தேவ். கீர்த்திக்கு தான் ஒரு மாதிரியாக ஆகிவிட்டது. இவள் இன்னும் சிறு பிள்ளையா இருக்கிறாளே என நொந்து கொண்டவள், சாரி அண்ணா, சரியான லூஸ் அவங்களுக்கு கட்டி வச்சிட்டோமே என பொய்யாக வருத்தப்பட, அவள் சொன்ன பதிலில் மேலும் சிரித்தவன், ஓகே ஓகே, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள 1000 இருக்கும், எனக்கு ஏன்,
நீங்க பேசிட்டு இருங்க, நான் எல்லாம் தயாரான நிலையில இருக்குதான்னு பாத்துட்டு வரேன் என்று ரோஜாவை கீர்த்தியிடம் விட்டு சென்று விட்டான். ஒன்றும் புரியாமல் பார்த்து கொண்டிருந்த ரோஜா, கீர்த்தி ஏன் ருத்ரா இப்படி சிரிச்சாரு என சந்தேகமாக கேட்க அவள் தலையில் நங்கென்று பொட்டை ஒன்றை வைத்திருந்தாள் கீர்த்தி. ஏண்டி, உன் காதல தானே கேள்வி கேட்டேன், அதே போல நீயும் என் காதல தானே பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு சத்தமா உன்னை யார் அதை சொல்ல சொன்னது என கேட்க, இதுல என்னடி இருக்கு, நீ கேட்டது ஏதோ எனக்கு புரியல, அதனாலதான் நான் சத்தமா பேசினேன் என சிறு பிள்ளையை போல் கூறிக்கொண்டிருந்தவன் காதில், ஃபர்ஸ்ட் நைட்ல நடக்க வேண்டியதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சான்னு கேட்டேன் என்று கூற, இப்போதுதான் புரிந்தது ரோஜாவிற்கு. போடி என கூறிவிட்டு அவளும் ஓடிவிட்டாள். எப்படியோ இருவரும் சந்தோஷமாக இருந்தால் போதும் என நினைத்த கீர்த்தி அவளை துரத்தி கொண்டே ஓட, எது மேலோ மோத, இதற்கு முன் இந்த இடத்தில் பில்லர் எதுவும் இல்லையே, இது என்ன புதுசா இருக்கு என தலையை தடவிக்கொண்டு கீர்த்தி நிமிர்ந்து பார்க்க, அங்கே தீரன் அவளை முறைத்து கொண்டு நின்றுத்தான். அவனை பார்த்து, ஐயோ இந்த ஐயனார தெரியாம பில்லர்னு சொல்லிட்டோமே, என்ன செய்யறது என்ற மனதில் பேசுகிறோம் என நினைத்து உண்மையில் நேரடியாகவே சொல்லிவிட, குள்ள கத்திரிக்கா, யார பார்த்து பில்லர் ஐயனார் தான் சொல்ற? அவன் குள்ள கத்திரிக்கா என்ற வார்த்தையில் கோபம் கொண்டவள், உன்னை தாண்டா என அவனை ஒருமையில் அழைக்க, யார பார்த்து நீ டான்னு சொல்ற, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா என அவளை மிரட்ட, அந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுவதற்கு அவள் ஒன்றும் ரோஜா இல்லையே, கீர்த்தி ஆயிற்றே. அப்படிதாண்டா சொல்லுவேன், நீ யாரா இருந்தா எனக்கு என்ன, உனக்கு என்ன ரெண்டு கொம்பா இருக்கு என்று அவனுக்கு நிகராக சண்டை போட, ரோஜா அப்போதுதான் எங்கே இவள் பின்னால் தானே வந்தாள் என திரும்பி பார்க்க, தீரனும் கீர்த்தியும் நின்று சண்டை போட பார்த்தவள், ஐயோ இவள் ஆரம்பிச்சிட்டாளா என அவர்கள் அருகில் செல்லவும் தேவ் வரவும் சரியாக இருந்தது. இங்க என்ன பிரச்சனை என்று தேவ் ரோஜாவும் ஒன்று சேர்ந்து கேட்க, இருவரும் போட்டி போட்டு கொண்டு ஒருவர் மீது ஒருவர் பழி போட, ரோஜாவிற்கும் தேவிற்கும் தான் ஐயோ என்று இருந்தது. போதும் 2 பேரும் நிப்பாட்டுங்க என இருவரிடமும் தேவ் சொல்ல, இருவரும் அவன் மேல் உள்ள மரியாதையால் அமைதியாக இருந்தனர். தீரா, நீ எங்களுடன் பஸ்ஸில் தான் வரப்போகிற என தேவ் கூற, ஓகே அண்ணா, கையில் காயம் இருப்பதால் பஸ்ஸை மாற்றி ஓட்டுவதற்காக தான் தீரன் அண்ணாவை அழைத்திருக்கிறாள் போல என ரோஜா நினைத்து கொண்டாள். ஆனால் தீரனை வர சொன்னதற்கு வேறு காரணமும் இருந்தது. போகும் பயணத்தில் ஏதாவது ஆபத்துகள் ஏற்பட வாய்ப்புண்டு, அதனால்தான் தீரனையும் வர சொல்லி இருந்தான் தேவ். எதிரிகள் 100 பேர் ஆனாலும் தேவ் சமாளித்து விடுவான். ஆனால் எப்பொழுதும் தீரன் இருந்தால் அவனுக்கு இன்னும் கூடுதல் பலமாக இருக்கும். அண்ணா, நீங்களும் வரப்போறீங்களா? எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கு என ரோஜா கூற, கீர்த்திக்கோ பக்கென்று இருந்தது. ஆமா ரோஜா, கேட்க வேண்டும்னு இருந்தேனே, இந்த தேவண்ணனுக்கு முதலாக நீ என்ன சமைச்சு கொடுத்த என்று கீர்த்தி கேட்க, எனக்கு சமைக்கவே தெரியாது கீர்த்தி என்று அவர் தான் எனக்கு உணவு எல்லாம் செஞ்சு கொடுத்தாரு, ஊட்டியும் விட்டாரு என ரோஜா வெகுளியாய் கூற, என்ன தேவண்ண சமைச்சாரா என்று அன்று உணவகத்தில் அதிர்ச்சி அடைந்தது போல் இன்றும் தீரன் அதிர்ச்சி அடைய, இவையே அடிக்கடி அதிர்ச்சி ஆயிட்டே இருக்கான் என கீர்த்தி சத்தமாகவே கேட்டுவிட, தீரனை பார்த்து முறைத்து பிறகு சிரிக்க ஆரம்பித்தான் தேவ். சற்று நேரத்தில் அனைத்து மாணவர்களும் வந்துவிட, இப்போது ரோஜா, கீர்த்தி, தேவ், தீரனின் பயணமும் தொடங்கியது. இந்த பயணம் அவர்களுக்கு எந்த மாதிரி சர்ப்ரைஸ் வைத்திருக்கிறது என்று அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள். தொடரும். என்ன நண்பர்களே, கதை பிடிச்சிருக்கா? கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ. நன்றி, வணக்கம்.